ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. மீட்டர் பற்றாக்குறையா? இனி கவலை வேண்டாம், மின்சார வாரியத்தின் புதிய திட்டம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழக அரசு துணை மின் நிலையங்கள் மூலம் மின்சாரம் வழங்கி வருகிறது. இவ்வாறு வழங்கப்படும் மின்சாரத்தை தமிழக மின் வாரியம் சார்பில் மீட்டர்கள் பயன்படுத்தப்பட்டு கணக்கெடுக்கப்படுகிறது. இவ்வாறு வழங்கப்படும் மீட்டர்களுக்கு வைப்பு தொகையாக வீடுகளுக்கு தரைக்கு அடியில் மின்சாரம் வழங்கும் இடங்களில் ஒரு முனை இணைப்புக்கு 765 ரூபாயும் மும்முனைக்கு 2045 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வருகிறது. தற்போது மின்வாரிய பிரிவு அலுவலகங்களில் மீட்டருக்கு பற்றாக்குறை நிலவியுள்ளது. எனவே தனியார் நிறுவனங்களிடம் இருந்து மீட்டர்களை நுகர்வோர்களே வாங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சமீபத்தில் 8.50 லட்சம் ஒரு முனை மீட்டர்கள் வாங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டு உள்ளது. இது தவிர 20 லட்சம் மீட்டர்கள் வாங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. மீட்டருக்கு பற்றாக்குறை இருப்பதால் மின் இணைப்புக்கு விண்ணப்பிப்போர் தாங்களே தனியாரிடம் மீட்டர்கள் வாங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு முனை மீட்டர் விலை 970 ரூபாய், மும்முனை மீட்டர் 2610 ரூபாய். மீட்டரை வாங்கியதும் மின்வாரிய பிரிவு அலுவலகத்தில் வழங்க வேண்டும். அதை சோதித்து மீட்டர் பொருத்தப்படும். அந்த நுகர்வோரிடம் மீட்டர் வைப்பு தொகை வசூலிக்கப்படாது என மின்வாரிய அதிகாரி கூறியுள்ளார். இந்நிலையில் தமிழக அரசு துணை மின் நிலையங்கள் மூலம் மின்சாரம் வழங்கி வருகிறது. இவ்வாறு வழங்கப்படும் மின்சாரத்தை தமிழக மின் வாரியம் சார்பில் மீட்டர்கள் பயன்படுத்தப்பட்டு கணக்கெடுக்கப்படுகிறது. மேலும் தற்போது மின்வாரிய பிரிவு அலுவலகங்களில் மீட்டருக்கு பற்றாக்குறை நிலவியுள்ளது. எனவே தனியார் நிறுவனங்களிடம் இருந்து மீட்டர்களை நுகர்வோர்களே வாங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தனியாரிடம் வாங்கும் பொழுது ஒரு முனை மீட்டர் விலை 970 ரூபாயும் மும்முனை மீட்டர் 2610 ரூபாயும். மீட்டரை வாங்கியதும் மின்வாரிய பிரிவு அலுவலகத்தில் வழங்க வேண்டும். அதை சோதித்து மீட்டர் பொருத்தப்படும். அந்த நுகர்வோரிடம் மீட்டர் வைப்பு தொகை வசூலிக்கப்படாது என மின்வாரிய அதிகாரி கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.